சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிவ பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். தீபாவளியின் சிறப்பு நிகழ்ச்சி. ஐயா தலைப்பு சொல்லிட்டேன், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஐயா. நன்றி. அன்புக்குரிய சிவ சிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனல் நிறுவனர் மதிப்புக்குரிய தம்பி சிவபாலகிருஷ்ணன் அவர்களே, அவரோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்களே, இந்நிகழ்வை கண்டும் கேட்டும் கொண்டிருக்கின்ற அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் கவிஞர் சிவ பாலசுப்ரமணியம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில நாட்களில் தீபாவளி வருகிறது. இந்த தீபாவளியை பற்றி தீபாவளி திருநாள் என்ற தலைப்பில் பேசுவதற்கு முன்பு ஒரு பட்டிமன்றம் என்றால் ஒட்டி பேசுவது, அதை வெட்டி பேசுவது, ஏதோ ஒரு தலைப்பை எடுத்து. இதிலே ஒட்டி பேசுவது என்ற தலைப்பில் 2 பேர் அல்லது 3 பேர் பேசுவார்கள். வெட்டி பேசுவது என்ற தலைப்பில் 2 அல்லது 3 பேர் பேசுவார்கள். நடுவில் ஒரு நடுவர் இருப்பார். இவர்களெல்லாம் பேசி முடித்த பிறகு அந்த பட்டிமன்ற முடிவிலே நடுவர் தீர்ப்புரை வழங்குவார். நடைமுறையில் இருக்கின்ற வழக்கம் இதுதான். இன்று ஒரு பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. இதிலே ஒட்டி பேசுபவர்களும் நான் தான், வெட்டி பேசுபவர்களும் நான் தான், நடுவராக இருப்பவனும் நான் தான், தீர்ப்புரை வழங்குபவனும் நான் தான். ஒன் மேன் ஆர்மி என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. ஒருவரே நடத்துகின்ற ஒரு பட்டிமன்றம். எனக்கு தெரிந்து இது ஒரு புதுமையான நிகழ்ச்சி. அதை இன்று நான் முதலில் அரங்கேற்றம் செய்கிறேன். சரி, என்ன பட்டிமன்ற தலைப்பு? தீபாவளி திருநாள் என்பது ஒரு பட்டிமன்ற தலைப்பு அல்லவே. என்றால் தீபாவளி திண்டாட்டமா கொண்டாட்டமா? அதுதான் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு. திண்டாட்டமே என்ற தலைப்பில் நான் முதலில் சொன்னது போல் நான் தான் பேசப் போகிறேன். கொண்டாட்டமே என்ற தலைப்பில் நான் தான் பேசப் போகிறேன். நடுவராக இருந்து இறுதியில் தீர்ப்பு வழங்கப் போவதும் நான் தான் செய்ய போகிறேன். சரி, எதற்காக இப்படி ஒரு தலைப்பை எடுத்தேன் என்று சொன்னால், பொதுவாக தீபாவளி என்று சொன்னாலே சமூகத்திலே 2 தரப்பு இருக்கிறார்கள். இப்பொழுதல்ல, இந்த காலத்திலிருந்தே இருக்கிறார்கள். தீபாவளி தேவையா? அவசியம் கொண்டாட வேண்டாமா? இதனால் யாருக்கு லாபம்? இப்படி அவரவர் சொந்த கருத்துக்கேற்ப இந்த பேச்சுகளை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் பேசுவார்கள். இன்று மாலை கூட என்னுடைய அலுவலகத்தில் இதுக்கு தலைப்பு வச்சு இதுக்கு போய் பேசணுமா சார், தீபாவளி பூரா வேஸ்ட்டுங்க சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இல்லைங்க, ஏதோ வருஷத்துல ஒரு நாள் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளுங்க, அது இருந்தா என்னங்க அப்படின்னு இன்னொரு நண்பர் சொல்றாரு. சரி, நம்ம என்ன செய்யறது? அதனால தீபாவளி திண்டாட்டமா கொண்டாட்டமா?
முதலிலே திண்டாட்டமே என்ற தலைப்பில் நானே பேசுகின்றேன். தீபாவளி எந்த வகையில் திண்டாட்டம்? முதலில் பொருளாதாரம். தீபாவளி என்று வந்துவிட்டாலே பொருளாதார சிக்கல் வந்து விடுகிறது. குறிப்பாக ஆண் மகனுக்கு. ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருந்து 20 பேர் வரை இருக்கிறார்கள். அவர்களுக்கு புத்தாடை எடுத்து கொடுக்க வேண்டும். இன்னும் பலகாரங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். நம் குழந்தைகள், ஒருவேளை நம் குழந்தைகளுக்கு கல்யாணமாகிவிட்டால் அந்த குழந்தைகளுக்கு, அந்த குழந்தையை சார்ந்த சம்பந்தம் செய்து கொண்ட சம்பந்திகளுக்கு, மைத்துனர்களுக்கு, இப்படி நம்மை சுற்றி நெருக்கமாக இருக்கின்ற உறவுகளுக்கு புத்தாடை எடுத்து தர வேண்டும். இன்னும் சில குடும்பங்களில் நகை, தங்க நகை எடுத்து தர வேண்டும். தன்னுடைய மகளுக்கு தங்க நகை எடுத்து கொடுக்க வேண்டும். தன்னுடைய மாப்பிள்ளைக்கு தங்க மோதிரமோ தங்க பிரேஸ்லெட்டோ எடுத்து தர வேண்டும். ஆனால் இவை அனைத்தும் அந்த வீட்டின் குடும்ப தலைமகன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணை சிரமப்படுத்தக்கூடிய ஒரு செயல். பொருளாதார சிக்கல். மற்ற நாட்களில் ஒரு 10,000 செலவு வரும் என்று சொன்னால், குறைந்தது தீபாவளி அன்று 1,00,000 தேவைப்படுகிறது. அந்த குடும்ப தலைவனுக்கு, ஆண் மகனுக்கு தோளோடு தோள் துணையை இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை. அவர் ஒருவேளை உத்தியோகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த சம்பளத்தை வைத்தும் கடன் வாங்கியும் கடன் சொல்லியும் இந்த ஆடம்பரமான நகை, உடை இவைகளெல்லாம் வாங்கித்தர வேண்டும். அடுத்தபடியாக பட்டாசுகள். இந்த பட்டாசுகளை ஆயிரக்கணக்கில் வாங்குகிறோம். அதிலே சில பட்டாசுகள் பொல்யூஷனை உண்டு பண்ணுகிறது. அவர்கள் பட்டாசு வெடிக்கும் பொழுது அந்த சுற்று வட்டாரத்திலே இதய நோயாளிகள் இருப்பார்கள், வயதானவர்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள். இப்படி இருப்பவர்களை சிரமப்படுத்தும் அளவுக்கு அதிகப்படியான சத்தம் விட்டு அந்த பட்டாசுகள் வெடிக்கப்படுகிறது. பட்டாசு என்பது கந்தக புகை வரக்கூடிய ஒரு வஸ்து. அந்த கந்தக புகை சில பேருக்கு, இதய நோயாளிகளுக்கு, ஆஸ்துமா போன்ற தொந்தரவு உள்ளவர்களுக்கு மிகவும் சிரமத்தை உண்டு பண்ணக்கூடிய. அடுத்து குழந்தைகள் அந்த பட்டாசுகளை வெடிக்கும் பொழுது தீக்காயங்கள் உடலிலே படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அடுத்தபடியாக வைத்தியத்திற்கு அதிகம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. என்ன என்றால், தீபாவளி அந்த ஒரு நாளில் நம் வீட்டில் பட்சணங்கள் அதிகமாக செய்வோம். அதில் இனிப்பு, காரம், துவர்ப்பு எல்லாம் இருக்கும். வழக்கமாக நாம்
சாப்பிடும் உணவை விட குறைந்தது 3 மடங்கு நாம் சாப்பிடுகிறோம். அது இனிப்பாக இருந்தாலும் சரி, காரமாக இருந்தாலும் சரி, வேறு வகை உணவுகளாக இருந்தாலும் சரி, 3 மடங்கு சாப்பிடுகிறோம். அவை அனைத்தும் வயிற்றிற்குள்ளே சென்ற பிறகு வழக்கமாக செரிமானம் ஆகின்ற அளவிற்கு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் செரிமான தகராறு வந்து வயிற்று வலி வந்து இன்னும் சில வியாதிகள் வந்து மருத்துவ செலவை உண்டு பண்ணுகிறது. இப்படியான சில விஷயங்கள். அடுத்தது, பொருளாதாரத்தில் மிகவும் சிரமப்படுத்தக்கூடிய 10,000 ரூபாய் எடுத்துட்டு ஒரு ஜவுளி கடைக்கு போறோம்னா அங்க போய் பார்த்தா அது 15,000 வந்துடும். காரணம், நம்ம 2,000 ரூபாய்க்கு துணி எடுக்கலான்னு போனா அங்க 2,500 ரூபாய்க்கு விடும். அது ஆண் பெண்கள் இருவருக்கும் அங்கு போய்விட்டாலே பொறுப்பற்ற தன்மை வந்து விடுகிறது. நாம் கையிலே கொண்டு வந்த தொகை எவ்வளவு, அதற்குள் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைப்பதில்லை. மனதுக்கு பிடித்ததெல்லாம் எடுக்க வேண்டியது. பில் கவுண்டருக்கு வந்து பார்த்தா 1க்கு 1.5, 10க்கு 15, 20 என்று வந்து விடுகிறது. அந்த நேரத்திலே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேடிஎம் இப்படி போன்ற கடன் அட்டைகளை பயன்படுத்தி அந்த கடனை நாம் அடைக்க வேண்டியிருக்கிறது. அந்த கடன் நம் காலமெல்லாம் நம்மை வருத்தக்கூடியது. ஆக பொருளாதார நெருக்கடி. சரி, இதெல்லாம் தீபாவளி வந்துவிட்டால் திண்டாட்டம். அப்போ தீபாவளினா திண்டாட்டம் தானா? என்ன ஐயா இப்படி பேசுறாருன்னு நினைக்கக்கூடாது. இது தீபாவளியின் ஒரு புறம். சரி, அடுத்து நான் பேச வருவது தீபாவளி என்றால் கொண்டாட்டம் என்றுதான். முதலில் ஒரு தொழிலாளிக்கு போனஸ் என்று ஒன்று கொடுப்பார்கள். அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி. வாழ்க்கையிலே ஒரு நல்ல தொகை கைக்கு கிடைக்கும். உதாரணத்திற்கு அவர் வாங்குகின்ற சம்பளத்தில் 2 மடங்கோ 3 மடங்கோ கிடைக்கும். அந்த பணத்தை வைத்து சந்தோஷமாக, உதாரணமாக நம் தாய் தகப்பனுக்கு உடை எடுத்து கொடுக்கிறோம் என்றால் அந்த தாயும் தகப்பனும் அவரிடம் நூற்றுக்கணக்கான துணிகள் இருந்தாலும் தன் மகன் எடுத்து கொடுக்கிறான் என்ற சந்தோஷத்தில் அந்த உடையை உடுத்தி பூரித்து போவார்கள். அந்த சந்தோஷத்தில் தன் மகன், மகள், மருமகன், பேரப்பிள்ளைகள் எல்லோருக்கும் மனம் மகிழ்ந்து ஆசீர்வாதம் வழங்குவார்கள். அதுபோல் நாம் அழைத்து வீட்டுக்கு வந்திருக்கும் நம் மகள், நம் மருமகன் போன்றவர்கள் மிகுந்த கொண்டாட்டத்தில் அந்த உடைகளை உடுத்தி நம்மிடம் ஆசீர்வாதம் வாங்குவார்கள். அண்ணன் தம்பி உறவுகள், பேரன் பேத்தி உறவுகள், இந்த உறவுகளை உள்ளத்தோடு உள்ளமாக இணைக்கிறது இந்த தீபாவளி. வீட்டிலே குறைந்த ஒரு 5 பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 5 பெண்கள் 5 வகையான உணவுகளை தயாரிப்பார்கள். சிலருக்கு இனிப்பு
நன்றாக செய்ய தெரியும், சிலருக்கு காரம் நன்றாக செய்ய தெரியும். இப்படி அவரவர்களுக்கு தகுந்த உணவு வகைகளை செய்வார்கள். அதை நம்மை உண்ணச் சொல்லி கொடுப்பார்கள். அந்த சந்தோஷத்திலே அந்த உணவை நாம் அதிகமாக சாப்பிடுகிறோம், சந்தோஷத்தின் காரணமாக. அப்ப நான் டயட்ல இருக்கிறோம், சர்க்கரை வியாதியா இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதே இல்லை. நம்ம புள்ள செஞ்சு கொடுத்துருக்கா, நம்ம அக்கா செஞ்சு கொடுத்துருக்காங்க, நம்ம அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க, சந்தோஷத்துல அந்த உணவு வகைகளை நாம் சாப்பிடுகிறோம். அது வாழ்க்கையில் ஒரு கொண்டாட்டம். நரகாசுரனை வதம் செய்த நாள் தீபாவளி என்று சொல்லுவார்கள். புராண கதை அது. அந்த கதை அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இதிலே கருத்து என்னவென்று சொன்னால், நரகாசுரன் என்பவன் வேறு யாரும் அல்ல, நமக்குள்ளே இருக்கின்ற தீய சக்திகள், தீய எண்ணங்கள். அந்த நரகாசுரனை நாம் அழிக்கிறோம். தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்து, தலைக்கு சீயக்காய் வைத்து குளித்து, நமக்குள்ளே இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை அழிக்கிறோம். தீபாவளி என்றால் என்ன? தீமைகளை விலக்கி தீபங்களை ஏற்றி தெய்வத்தை வணங்குவது, இதுதான் தீபாவளி. தீமைகள் எங்க இருக்கு? நமக்குள்ளே இருக்கு. நமக்குள்ள என்ன தீமைகள் இருக்கு? பொறாமை, கோபம், குருட்டுத்தனமான நம்பிக்கை, இப்படி எத்தனையோ. அவைதான் நரகாசுரன். பட்டாசுகள் வெடிக்கிறோம், எத்தனையோ பட்டாச்சு. இனிமேல் இந்த சிரமங்களில் படக்கூடாது என்ற ஒரு சந்தோஷத்திற்காக அந்த பட்டாசுகளை கொண்டாட்டமாக வெடிக்கிறோம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவரவர் தகுதிக்கு ஏற்ப அந்த பட்டாசு வெடிக்கின்ற சில மணி நேரங்கள் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அனைவர் முகத்திலும் ஒரு ஆனந்தக்கலை தாண்டவம் ஆடும். அது ஒரு கொண்டாட்டம். அடுத்தபடியாக நாம் புத்தாடை எடுக்கிறோம். புத்தாடை எடுப்பது அதிகப்படியான செலவு என்பது ஒரு புறம் இருந்தாலும், நெசவாளிகள் குடும்பம் விளைப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கிறது. அந்த ஆடைகளை நெய்கிறார்களே அந்த நெசவாள நண்பர்கள், அவர்களுக்கு அதிகமான வியாபாரம் ஆகும். அந்த நெசவாள தோழர்கள் அவர்கள் குடும்பங்கள் பிழைப்பதற்கு நம்மால் ஆன உதவியை நாம் செய்கிறோம் தீபாவளி அன்று. தீபாவளிக்கு புத்தாடை எடுக்கின்ற காரணத்தினால். அடுத்தபடியாக இந்த பட்டாசு தொழிலில் இருப்பவர்கள் அனைவர்களும் ஏழ்மை நிலையிலே இருக்கின்றவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், இப்படித்தான். அவர்கள் தான் அந்த பட்டாசுகளை உருவாக்குகிறார்கள், உற்பத்தி செய்கிறார்கள். இப்படி நாம் பட்டாசுகள் வாங்கும் பொழுது அத்தனை குடும்பங்களும் பிழைக்கிறது. கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அந்த பட்டாசு தொழிலிலே அவர்கள் இருப்பார்கள். எந்த அளவுக்கு இந்த பட்டாசுகள் விற்கிறதோ அந்த அளவுக்கு பட்டாசு உற்பத்தி அதிகமாகும். பட்டாசு உற்பத்தி அதிகமானால் ஏழ்மை நிலையில் உள்ள அந்த குடும்பங்கள் செழிக்கும். அதற்காக நாம் பட்டாசுகள் வாங்குகிறோம். அந்த பட்டாசு தொழிலாளிகள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பது கொண்டாட்டத்திற்கு ஒரு காரணம். அடுத்தபடியாக கோவிலுக்கு செல்கிறோம்.
குடும்பத்தில் ஒருவர் போகும்போது இல்லாத ஒரு மகிழ்ச்சி குடும்பமே சேர்ந்து போகும் பொழுது கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாகும். அப்படி குடும்பமே அந்த கோயிலுக்கு போகும் பொழுது அங்கிருக்கின்ற கோவில் ஊழியர்கள், இந்த கோவிலையே நம்பி பிழைக்கிறார்களே அந்த கோவில் ஊழியர்கள், அவருக்கு நாம் தட்சணை கொடுப்போம், காணிக்கை கொடுப்போம். அதனால் அவர்கள் குடும்பங்கள் சந்தோஷப்படுகிறது. கோவில் ஊழியர்கள் குடும்பங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக நாம் கோவிலுக்கு போகிறது தெய்வத்தை வணங்கத்தான், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் நம்மால் வருடம் முழுவதும் அந்த கோவிலையே காத்து கொண்டிருக்கின்ற அந்த கோவில் தொழிலாளர்கள் பயன்பெறுகிறார்கள். அது ஒரு கொண்டாட்டத்திற்கு ஒரு காரணம். அடுத்தபடியாக புத்துணவு, காய்கறிகள் நிறைய வாங்குவோம். அரிசி, பருப்பு இவைகளை விருந்து செய்வதற்காக அதிகமாக வாங்குகிறோம். இப்படி தானியங்களை நாம் அதிகமாக வாங்குவதால் விவசாய குடும்பங்கள் செழிக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு 5 மூடை நெல் உற்பத்தி செய்யக்கூடிய அதே விவசாயி ஒரு 20 மூடை நெல் விவசாயம் செய்வார். அந்த விவசாய நிலத்திலே அதிகமாக காய்கறிகள் பயிரிடுவார். அந்த காய்கறிகள், தானியங்கள் அனைத்தும் விட்டு தீர்ந்து விட்டால் அந்த வருமானம் அந்த விவசாய குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். ஆகவே சில விவசாய குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தீபாவளி அதுவும் ஒரு காரணம் என்பதால் தீபாவளி ஒரு கொண்டாட்டம் தான். அடுத்தபடியாக உறவுகள் சேர்க்கிறது. அக்கம் பக்கம் தூர இருக்கின்ற மாமன் மைத்துனர்கள், நண்பர்கள், அன்பர்கள் இவருக்கெல்லாம் நம்ம வாழ்த்து சொல்றோம். நல்லா இருக்கணும், இனிமேல் நடக்கக்கூடிய உங்க தொழில் நல்லா இருக்கணும், உங்க குழந்தைகளாம் நல்லா படிக்கணும், இந்த வருஷம் எப்படியோ பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும், இந்த வருஷம் எப்படியோ உன் பொண்ணுக்கு குழந்தை பிறந்துடும், உன் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்படி பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி ஒருவருக்கொருவர், உறவுக்கு உறவு வாழ்த்துக்கள் சொல்வதனால் மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது, உறவுகளில் நெருக்கம் கூடுகிறது. அதோடு நம் மதம் மட்டுமல்ல, மாற்று மத சகோதரர்களையும் நாம் வாழ்த்துகிறோம். ஒரு கிறித்துவ நண்பரையோ ஒரு முஸ்லிம் நண்பரையோ நாம் வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் சமூக நீதி, சமத்துவ சமுதாயம் ஏற்பட இந்த தீபாவளியும் ஒரு காரணமாக இருக்கிறது. சில பேர் அந்த மாற்று மத சகோதரர்களையும் தங்கள் வீட்டிற்கு அழைத்து விருந்து வைப்பார்கள். அவர்கள் வீட்டிற்கும் இவர்கள் செல்வார்கள். இதிலே உன் மதமா என் மதமா என்ற சிந்தனைகள் அங்கு வராது. எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் நிறம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்றான் பாரதி. அந்த எண்ணம்தான் அந்த தீபாவளி நேரத்திலே உருவாகுதால் சமூக நீதி காக்கப்படுகிறது. அடுத்தபடியாக சமூக ஒற்றுமை, ஜாதி மத இன பேதங்கள் மறக்கப்படுகிறது. உண்மையை சொல்ல போனால் நாம் என்ன இனத்தில் பிறந்தோம் என்பதை நமக்கு மறந்து நாம் மனித இனத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற எண்ணம்தான் உருவாகிறது. நம் வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம்.
நாம் வேலை பார்க்கிற இடத்துல எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுப்போம், சந்தோஷமா இருப்போம். முடிஞ்சா அவர்களுக்கும் நாம் புத்தாடை உதவிகள் எடுத்துக் கொடுப்போம். ஆக ஜாதி மத இன வேதங்கள் மறக்கப்படுவதால் தீபாவளி ஒரு கொண்டாட்டம் தான். இப்படியாக தீபாவளி என்று சொன்னால் திண்டாட்டமும் இருக்கிறது, கொண்டாட்டமும் இருக்கிறது. சரி, இப்பொழுது தீர்ப்புக்கு நான் வருகிறேன். தீபாவளி திண்டாட்டமா கொண்டாட்டமா? முதலிலே பேசிய பாலசுப்ரமணியம் திண்டாட்டமே என்று பேசினார். அடுத்து பேசிய பாலசுப்ரமணியம் கொண்டாட்டமே என்று பேசினார். ஒரு நடுவர் பாலசுப்ரமணியம் தீர்ப்பை சொல்ல போகிறார். அவர் என்ன சொல்ல போகிறார்? யாரும் யாரையும் திருத்தி விட முடியாது, யாரும் எதையும் மாற்றிவிட முடியாது. காலம் காலமாக இந்த மண்ணிலே, இந்த கலாச்சாரத்திலே ஊறிப்போன ஒரு விஷயத்தை தனி ஒருவராக இருந்து மாற்றிவிடவே முடியாது. அதற்கு எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்கலாம், எத்தனையோ குறைகள் இருக்கலாம், புராண கதைகளிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், பலவேறு கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு ஏழை தொழிலாளி தெரியாதா? குறைந்தது தனக்கு ஒரு 10,000 செலவாகும் என்று சொன்னால் அந்த 10,000-ஐ ஈடுகட்டுவதற்காக மாதம் மாதம் நம்முடைய உண்ணும் தொகையிலும் 500 ரூபாய் குறையும் என்றால் அந்த ஒரு நாள் செலவு செய்ததை கிட்டத்தட்ட ஓரிரு மாதங்கள் சமாளிக்க வேண்டிய நிலைமை வரும். ஏழை அல்ல, பணக்காரன் அல்ல, யாருக்குமே தெரியும். தெரிந்தாலும் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், ஒரு 2 வீலர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒரு கடையில கொடுத்து சரி செய்யறோம். ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கடையில கொடுத்து சரி செஞ்சிடறோம். இந்த மன ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதை ரிப்பேர் பண்ற இடம் தான் இது போன்ற பண்டிகைகள். தீபாவளி, தைப்பொங்கல் போன்ற பண்டிகைகள். இந்த பண்டிகைகள் நம்மளை ரிப்பேர் செய்கிறது. தெரியும், நாம் இந்த ஒரு நாள்ல செய்யற செலவு ஒரு மாசம் நம்ம குடும்பத்தை கொஞ்சம் ஆட்டி பார்க்கும். எல்லாத்துக்குமே தெரியும். கடனை வாங்குறோம், இந்த கடனை கட்டுற வரைக்கும் கண்ணுல கண்ணீர் வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த செலவுகளை செய்கிறோம், களிப்போடு இருக்கிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்றால் இந்த மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கும் பொழுது இந்த மனம் உடலுக்கு சந்தோஷம் கொடுக்கிறது. இந்த உடல் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எல்லா வகையான பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லுவார்களே, இதுவரை நம்மால் முடியுமா என்றிருந்த சில செயல்கள் ஏன் நம்மால் முடியாதா என்று கேட்க தோன்றும். அதற்கான செயல்களில் நம்மளை இறங்கச் சொல்லும். குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் நம் உடம்புல இருக்கக்கூடிய பிணிகளும் மறைந்து விடுகிறது. நான் சொன்னது போல் சர்க்கரை வியாதி காணாமல் போய்விடும், ஆஸ்துமா காணாமல் போய்விடும், இதய நோய் காணாமல் போய்விடும். காரணம், நம்ம மக, நம்ம மருமகன், நம்ம பேரன் பேத்தி, அக்கம் பக்கம், அம்மா, அக்கா, தங்கச்சி, இந்த உறவுகள்லாம் நம்மோட நெருங்கி இருக்கும் பொழுது, இல்லை நாம் அவர்களோடு இருக்கும் பொழுது நம் உடலில் இருக்கின்ற அந்த குறைகள் நமக்கு மறந்து விடுகிறது. அதனால் நாம் மேலும் உற்சாகமாகிறோம். ஆகவே
அந்த தீபாவளி நன்னாள் என்பது புராணத்துக்கு அப்பாற்பட்டு, புராண கதைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு தனி மனித சந்தோஷமாகிறது, ஒரு குடும்பத்தின் சந்தோஷமாகிறது, ஒரு சமூகத்தின் சந்தோஷமாகிறது. சரி, என்ன செய்வது? அப்போ தீபாவளி கொண்டாட்டம் தான் என்று தீர்ப்பு கொடுத்து விடலாமா? அப்படியும் கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யலாம் என்றால், கொண்டாடுவோம், மனதார கொண்டாடுவோம், மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ஆனால் நமக்குள் சில கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டு, நமக்குள் நாமே உத்தரவு போட்டுக்கொண்டு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். உதாரணத்திற்கு, பொது இடத்திலே பட்டாசு வெடிக்கிறோம் என்று சொன்னால், நான் முன்பு சொன்னது போல் நம்மை சுற்றி வயதானவர்கள் இருப்பார்கள், இதய நோயாளிகள் இருப்பார்கள், ஆஸ்துமா வியாதிகள் உடையவர்கள் இருப்பார்கள். அவர்களை சிரமப்படுத்தாமல், அவர்களை கஷ்டப்படுத்தாமல், அதிகப்படியாக சத்தம் போட்டு வெடிக்காமல், அதிகப்படியான புகையை பரப்பாமல், அதிகப்படியான குப்பைகளை போடாமல் அந்த சந்தோஷத்தை நாம் கொண்டாடுவோம். எனக்கு தெரிய எத்தனையோ வியாதியஸ்தர்கள் தீபாவளி அன்று கிராமங்களுக்கு தள்ளி போய் விடுவார்கள். காரணம், நகரங்களில் பட்டாசு புகை அதிகம். அந்த பட்டாசு புகை அவர்கள் உடலை கெடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் வரை அவர்களில் ஆஸ்பத்திரியில் படுக்க வைத்துவிடும். ஆகவே அவர்களை, பொதுமக்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். முடிந்தளவு குழந்தைகளை தீ அதிகமாக பரவுகின்ற அந்த பட்டாசுகளை வெடிக்க அனுமதிக்க வேண்டாம். காரணம், குழந்தைக்கு தீ என்றது தெரியாது. மேலே போகுவது போல் அது வெடிக்கும், திரும்பி வந்து குழந்தையே தாக்கும், குழந்தைக்கு தீப்புண்கள் ஏற்றுவிடும். அப்பொழுது சந்தோஷத்திற்காக வெடிக்க போய் அது சங்கடத்தை கொண்டு போய்விடும். ஆகவே தீபாவளியை கொண்டாடுவோம், சந்தோஷமாக கொண்டாடுவோம். அதை சில நமக்கு நாமே, அடுத்தவர்கள் சொல்லி நாம் எப்பவும் கேட்க மாட்டோம், செய்யாதேன்னு சொன்னாதான் செய்வோம். அதனால அடுத்தவங்க சொல்லி அல்ல, நமக்கு நாமே கட்டுப்பாடு விதித்து கொண்டு, அதுக்காக தீபாவளி கொண்டாட வேண்டாம்னு நான் சொல்லலை, கொண்டாடுவோம், சந்தோஷமாக கொண்டாடுவோம். இன்னும் அதிகமாக பலகாரங்கள் செய்வோம், இன்னும் அதிகமாக புத்தாடைகள் வாங்குவோம். இப்படி சொல்வதால் பட்டாசு மட்டுமே பாதிக்கிறதா என்றால் இல்லை. நாம் வாங்கக்கூடிய கடன், அளவாக கடன் வாங்குவோம். தெரியும் அல்லவா, நம் தோல் எவ்வளவு பாரத்தை சுமக்கும் என்று நமக்கு தெரியும் அல்லவா. 10,000 வரை நம்மால் சமாளித்து விட முடியும் என்று தோன்றினால் 15,000 வரை வாங்கலாம். 50,000 ரூபாய் வாங்கிவிட்டால் அந்த கடனை அடைப்பது யார்? நம்மோடு கொண்டாடுகின்ற உறவுகள் தீபாவளி முடிந்து 2 நாளில் சென்று விடுவார்கள். அந்த கடன் நம்மோடு தான் இருக்கும். ஆகவே கொண்டாடுவோம், கடன் அளவாக வாங்குவோம், நம் சக்திக்கு உட்பட்டு வாங்குவோம். முக்கியமாக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம். வட்டிக்கு வாங்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும், ஆனால் திரும்பி அது வட்டி கட்டும் போது 10,000 ரூபா வாங்குற வட்டி கட்டி முடிக்கும் போது 18,000 ரூபா ஆயிரும். ஆக வட்டிக்கு வாங்கி இந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாம். நம்மால் முடிந்த அளவு இந்த சந்தோஷங்களை நாமும் அனுபவிப்போம், நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அனுபவிக்க வைப்போம். தீபங்களை ஏற்றுவோம்,
வீடுகளில் தீபங்களை ஏற்றுவோம். தீபமங்கல ஜோதி நமோ நம என்று அருணகிரி பெருமான் பாடுவார். ஒரு வீட்டில் தீபம் எரிந்தால் அந்த வீட்டில் கோபம் எரிந்துவிடும். தீபம் எரிந்தால் அந்த வீட்டில் தெய்வம் நிறைந்து விடும். தீபம் எரிந்தால் அந்த வீட்டில் அஷ்டலட்சுமி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமிகள் அத்துணை பேரும் அந்த மனைக்கு வந்து விடுவார்கள். ஆகவே நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். வருகின்ற தீபாவளி பண்டிகையை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த அளவிலே இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். அடுத்ததொரு நிகழ்வில் உங்களை சந்திக்க வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் சிவ ஆ. பாலசுப்ரமணியம். நன்றி, வணக்கம். ஐயா பாலகிருஷ்ணன் சொல்லுங்க. அருமையா இருந்தது, நல்லா பேசியிருந்தீங்க. என்னங்க கொஞ்சம் ஒரு பட்டிமன்றத்தையே ஒரே ஆளா உட்காந்து பேசியிருக்கீங்களே. என்ன பண்றது, பட்டிமன்றம் நடத்தலாம் நினைச்சோம், இன்னைக்கு நானே பட்டிமன்றம் பேசிட்டேன். எதிர்பார்க்கவில்லை. இந்த எனக்கே டெஸ்ட் வச்சிங்களே சாமி. சொல்லவே இல்லையே, முடிக்கிற ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் சொல்லலையே. நான் சாயந்தரம் கூட நைட்டு கூட போன் பண்ணேன். இல்லப்பா நான் பட்டிமன்றம் பேச போறேன், ஒரு வார்த்தை பிசிறு தட்டலையே. கரெக்டா நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோஆர்டினேட் பண்ணீங்க. பாப்போங்க ஐயா, நம்ம பேசி நீங்க சொன்ன மாதிரி சும்மா ஒரு ரெண்டு பேர், இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர், அந்த ஆசையை நடக்கும் நிறைவேற்றிடுவோம். என்றால் நடக்கும், கிடைக்கும் என்றால் கிடைக்கும். அதாவது நடக்க போது நடக்கட்டும். இன்னைக்கு பேசுனது பட்டிமன்றம் தானே, என்ன இது ஒன் மேன் ஆர்மி, இது ஒரு புது முயற்சி தானே. நன்றி. ஒரு ஆள் வந்து பட்டிமன்றம் பேச, ஒரு ஆள் வந்து எப்படின்னா நடுவராகவும் 6 அடிப்பேன், பவுலராகவும் வந்து 4 அடிப்பேன், ரன்னராகவும் வந்து ரன் எடுப்பேன்றது வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர்ல போலிங்கும் போடுவேன், 6 அடிப்பேன், நடுவராகவும் நிப்பான்றது வந்து வேற லெவல். ஆனா இந்த பக்கமும் இருக்கிற விஷயத்த பேசி, அந்த பக்கமும் இருக்கிற விஷயத்த பேசி அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க எந்த அளவுக்கு உட்கார்ந்து யோசிச்சிருப்பீங்க, அதான் நினைச்சு பாக்குறேன். வந்தது லேட்டு, முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பேசியிருக்கேன். பாப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். மாசிலாமணி சார். என்னங்க? இல்ல, உள்ள ஒருத்தர் இருக்காரு. மாசிலாமணி சார், நீங்க என்ன கேக்குறீங்களா? இல்ல, நீங்க சொன்னீங்கன்னா முடிச்சுக்கலாம்ல. முடிச்சுக்கலாம். நன்றி 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 நன்றி.